ஸ்ரீ சக்தி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேகி கோரிங் சமையல். ஓகேம்மா, இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஸ்லாட்டா போய் சமைக்கலாம். மேகி 3 பேக்கெட்டு, கேரட் தேவையான அளவு, கேபேஜ் தேவையான அளவு, பூண்டு 4 பல்லு 2 வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி தேவையான அளவு, வெங்காயம் 1 வெங்காயம், தப்பு 1 முட்டை, இது வந்து மேகி கூட கிடைக்கும்ல அந்த மசாலா பேக்கெட்டு, உப்பு, தவோடு சேர்த்து போட்டு பொரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சாத்தூள். இப்போ இந்த மேகி 3 பவுன்ஸ் மேகியில் வந்து தேவையான அளவு சுடு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். சுடு தண்ணி எடுத்து ஊற்றுக்கா. நான் ஊத்துறேன், நீ பாருமா கரெக்டான அளவுக்கு. முங்குற அளவுக்கு மட்டும் ஊத்துனா போதும்க்கா. போதுமாம்மா? போதும். இப்போ இது நல்லா முங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இது ஒரு மங்கு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப குழன்னு வேக வச்சா பேக்க முடியாது. காய்ஸ், முதல்ல நான் எண்ணெய் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த தவு பொரிக்கிறதுக்கும் மேகி பெரட்டுறதுக்கும் நம்மளுக்கு வந்து எண்ணெய் தேவைப்படும். இப்போதைக்கு இந்த சட்டியில் வந்து நான் வந்து தவு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து சூடு ஏறத்துக்கு வந்து அடுப்பு மேலே நான் கட்டி விட்டுக்கிறேன். அது சூடு ஏறத்துக்குள்ள இந்த தவ்வை வந்து நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கலாம். தவ்வு நான் நல்லா வெட்டி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மேகி பேக்கெட்லேயே வந்து உப்பு இருக்குது. இந்த மேகி மசாலா பேக்கெட்லேருந்து உப்பு எல்லாமே இருக்குது. அப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சாத்தூள் போட்டுக்கிட்டு இதை வந்து இந்த கரண்டியால் நான் வந்து கிண்டிக்கிறேன். இப்போ இந்த தவ்வை வந்து நான் மஞ்சாத்தூளோட நல்லா கலந்துக்கிட்டேன். எண்ணெயை வந்து தேவையான சூடுக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த தவ்வை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கிராஸாக பொரிக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக பொரிச்சா போதும். இப்போ எல்லா தவ்வையும் நான் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த கட்டிங்கிறதுக்கு அப்போ காட்டிங்க இது போட்டுக்கலாம். இப்போ இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து நான் மஞ்சள் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கட்டி சூடாக இருக்கா, நான் ஒரு துணியை எடுத்துக்கிட்டு தவை வந்து அட்டி போட்டுக்கிறேன். முதுவாக திருப்பி போடணும்னா தவு வந்து தூக்கி போயிடும். தவு வந்து ஒரு அளவுக்கு பொரியா போதும். தவு வந்து இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சோன்னே நான் அடுப்பு வந்து நிப்பாட்டிட்டு இந்த குஷி போட்டு வச்சிருக்கிற மங்கில் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த தவை முழுவாக தான் எடுக்க முடியும், சரியான சூடாக இருக்கு. இந்த தவை எடுத்துட்டு இந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சோண்டு எண்ணெயை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு அந்த எண்ணெயிலே வந்து நம்ம மேகியை பரட்டிடலாம். இப்போ முதல்ல காமிச்சு ஒரு முட்டையை நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு போட்டால் போதும், லேசாக தூவி விட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து அந்த தவு பொரிச்ச எண்ணெய் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை நான் எடுத்து இங்கே வச்சுட்டேன் மங்கில். இப்போ அந்த எண்ணெய் மிச்சம் இருக்கிற எண்ணெயில் இந்த முட்டையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன் நான். இப்போ அடுப்பு மிதுவாக வச்சுட்டு இந்த முட்டையை வந்து
எடுத்துக்கிறேன் நான் வெளியே. இப்போ இதே சட்டியில் திருப்பி எண்ணெயை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த இஞ்சியும் பூண்டையும் நம்ம வந்து இடிச்சுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கிட்டே நம்ம வந்து இந்த இஞ்சியும் பூண்டையும் வந்து இடிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஓகே இருக்கா? இஞ்சி பூண்டு இடிச்சாச்சா? இடிச்சாச்சுக்கா. இப்போ இதை போட்டுக்கலாம். இடிச்சது எல்லாம் தேவையான அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு எடுத்தேன், அதெல்லாம் போட்டுக்கிறேன். அப்போ சேர்த்து கிண்டிட்டு இதோடையே இந்த கேபேஜையும் கேரட்டையும் போட்டுக்கிறேன். எல்லாம் ஏற்கனவே வந்து கழுவி சுத்தமாக எடுத்து வச்சிருக்கிறேன். இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து பெருசு பெருசாக வெட்டி வச்சிருக்கனால கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். இப்போ அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். முதல்ல எண்ணெயில் வந்து கொஞ்சம் நம்ம வதக்க விடுவோம். வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம். அனல் கொஞ்சம் இப்போ நம்ம கூட வைப்போம். இப்போ ஒரு அளவுக்கு இனிமேல் வதங்கினோடனே தேவையான அளவு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றணும். இந்த அளவுக்கு அந்த காய்கறிங்க வச்சா சரி சமமாக இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த காய்கறி வேகிறப்ப நம்ம உப்பு சேர்ப்போம்ல, அதுக்கு பதிலாக வந்து இந்த மேகி மசாலா வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த கத்திரிக்கோலில் வந்து நம்ம வெட்டிக்கலாம். மசாலா அது இப்படி இருக்கும், சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 3 பேக்கெட் எடுத்துருக்கறதுனால இப்போதைக்கு நான் வந்து 2 பேக்கெட் மசாலா சேர்க்கலான்னு இருக்கிறேன். அப்படி நம்மளுக்கு அந்த மசாலா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா 3 சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து இப்போ நான் மெதுவாக வச்சுருக்கேன். இது வேகிறதுக்கு வந்து இந்த கேரட்லாம் வேகிறதுக்கு வந்து எப்படி வந்து 10லேருந்து 15 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்க தவு சேர்த்துக்கலாம். முதல்ல அடுப்பு வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டேன். அப்புறம் இந்த முட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டினதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், பரவாயில்ல. நம்ம மீ போட்டு கிண்டுறப்ப அது சரியாக வந்துடும். இப்பயே வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் வந்து சரி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மீயை போட்டுக்கிறேன். நான் 3 பங்கு மீ வடித்து எடுத்து வச்சாச்சு. சுடு தண்ணியிலேருந்து வடிச்சாச்சு இந்த மீயை. நான் வந்து மீ போடுறப்ப வேக வைக்கிறப்ப வந்து மீயை வந்து நான் உடைக்கல. அதனால இப்போ நான் வந்து மீயை வந்து வெட்டி விட்டுக்கிறேன். அப்போதான் சாப்பிட்றதுக்கு வந்து சுலபமாக இருக்கும்.
வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த சாஸ் வந்து அந்த மசாலாலாம் போட்டோன்னே அதெல்லாம் எல்லா இடத்துக்கும் நல்லா சேர்ந்து இதாகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ மீயை வந்து நம்ம நல்லா சரி சமமாக கலந்து விட்டுக்கணும். இப்படி கலந்து விட்டோன்னே இது ஒரு 2 நிமிஷம் வந்து வேகட்டும். அந்த சூட்டுலேயே கொஞ்ச நேரம் வந்து வேக வைக்கணுமா? இது வந்து கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் இப்போதைக்கு வந்து நம்ம அடுப்பு நிப்பாட்டிக்கலாம். நம்ம போடுறப்ப கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. இப்போ பாருங்க தண்ணியே இல்லாமல் மீ கரெக்டான இதுக்கு வந்து வந்துருச்சு மேகி. இப்போ இந்த மேகியை வந்து நம்ம பரிமாற தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செஞ்ச மேகி கோரிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமான ஒரு ஈஸியான ஒரு சமையல் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.